அதுல இருந்து சென்னை வரைக்கும் 12 மணி நேரம் விளையாண்டுக்கிட்டே போய் ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாரையும் கடிக்காது, என்னம் செய்யாது. பாத்தீங்களா? அந்த போன்ல ஒருத்தன் பேசிட்டு போறான், லாரி இடிச்சிருச்சு, போன் கீழே விழுந்து லாரி ஏறி. அப்புறம் சொல்லுவாப்ல, என்ன செய்யற? லாரி ஏறினப்படி 600 அந்த போன்ல வசதி பாத்தீங்களா? சில நேரம் பேட்டரி போயிட்டு வெயில சுட வச்சு மறுபடியும் போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி ஏன் சொல்றேன்னா, புதுசு புதுசான கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லைன்றக்கா. இப்ப வேக்கம் கிளீனர்லாம் ஒன்று வந்திருக்கு. ஒரு அம்மா சுவிட்சை போட்டு 4 பாயிண்ட்ல வச்சு குப்பையை பூரா உறிஞ்சிக்கிட்டே போகுது. அவங்க பெரியப்ப வந்து நல்லா இருக்கியாமா அப்படின்னாரு, வேட்டியை காணோம். வேக்கம் கிளீனர் படத்துல பாட பாத்தீங்களா? மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தா கூட இன்னும் மாறாம இருப்பது உங்களுடைய சிரிப்பு. நான் ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்க எல்லாம் கைதட்டி சிரிக்கும் போது அந்த அலுப்பு களைப்பெல்லாம் நீங்கிரும். அதான் நான் பார்க்க. இப்ப நீங்க பேசும்போது நான் ஏதாவது பேப்பர் வச்சிருக்கேனா? நான் ஒரு 19 வருஷம் மேடையில் பேசும்போது இந்த பேப்பர் வச்சு பழகவே இல்லை. அதனால ஒரு வசதி, உங்களை பார்த்து நீங்க என்ன பண்றீங்களோ அதை வச்சே தான் பேசு. அதே போல உண்மையிலே தாய் குழந்தை உங்களெல்லாம் உண்மையிலே மனசார பாராட்டுறேன். இப்படித்தான் இருக்கணும். தாய் பொது நிகழ்ச்சியில் இப்படி வரணும், அரசு சார்ந்த நிகழ்வுல கலந்துக்கிறணும். முன்னெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா அந்த ஊர் இன்னும் மிகுதியான நாணயமான ஊரை, நம்பிக்கையான ஊர் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சரிக்கு சமம் அந்த பெண்கள் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா எல்லாத்திலும் உங்களுக்கு அவ்வளவு பாராட்டு. பெண்கள் நாட்டின் கண்கள். ஆண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஆண்கள் ஒரு மூக்குகள், இல்ல ஆண்கள் ஒரு நுரையீரல்கள். எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பூமி கூட பூமாதேவி உங்க பேர் தான். விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்க ஆம்பளைக்கு ஒரு ஈயக்காப்பு, ஒரு பித்தளை காப்பு. எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்களை சேர்ல உட்கார வச்சு சந்தனமா பூசுறாங்க. எங்களுக்கு எவனா சாணியா அள்ளி பூசுறாங்களா? நாங்க பிறந்த நேரம் பாரு. அது ஒரு பாட்டு கூட போடும்போது, மணமகளே மணமகன் வயசுல இந்த பாட்டு. இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வரேன். இவனுக்கு ஒரு பாட்டை காணும். இவனுக்கு மணமகனு போட்டிருக்கோம். அதை கூட விடுங்க. அடமடப்பயலே மடப்பயல் கூட போட்டிருக்கோம். ஒரு ஆறுதலாவா இருந்து அது அந்த பொண்ணு மட்டும் வலது கால் எடு. இவனுக்கெல்லாம் காலம் இல்லையா? எனக்கெல்லாம் ஒருத்தன்னு சொல்லலாம். போன் கால் எடுத்துட்டு அலோன்ட்டு உள்ள போயிட்டு அப்புறம் என்ன செய்ய? அது மாதிரி நீங்க சிரிக்கணும். நீங்க தான் சிரிக்கணும். அதனால சிரிச்சா வீடே மகாலட்சுமி மாதிரி இருக்கு. வீட்டுக்கு காசு பணம் வந்தா என்ன சொல்றான்? லட்சுமி வந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல லட்சுமணி வந்துகிட்டே இருக்கான். அவன் எதுக்கு வரையான்? தேவையில்லாம அவனை கதவை போட்டு வெளியே தள்ளிய எங்க நிலைமை பார்த்து. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு உயர்வான விஷயம் சொல்லியிருக்கு. காரணம், நீங்க அவ்வளவு பொறுப்பான ஆட்கள். எல்லாரும் சாமி கும்பிடும்போது ஆண்கள் என்ன கும்பிடான்னு தெரியுமா? நான் 2 வீலர் வாங்கணும், டிவி ஸ்பீட்டை மாத்திட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். அது தனக்காகவே வேண்டும். ஆனா வீட்டுல இருக்க பெண்கள் எப்பவுமே தனக்காக வேண்ட மாட்டேன். என் கணவர் வேலைக்கு போற இடத்துல பாதுகாப்பா போயிட்டு அவர் ஆரோக்கியமா இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கும், அப்படி எப்பவுமே. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை. ஒரு பொண்ணு கூட சிரிச்சா என்ன சொல்றேன்? சிரிக்குத பொண்ணு. ஆம்பளை சிரிக்கு போட இழிச்சப்பட வாய பொழந்துகிட்டோம். அது மட்டும் கியூட்டி, எங்களை மட்டும் இழிச்சாப்ப. பாத்தீங்க, இதுதான். அப்படியே அந்த பெண் குழந்தை தப்பி வந்துச்சுன்னா, ஆஹா எப்படி வர நம்ம தவட்டும் குரங்குட்டி மாதிரி தவறியாம பாரு அவங்க அப்பனை மாதிரி. அதனால நல்ல மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம். இந்த இடம் புத்தகம் என்பாலே ஒரு கோயில் தான். இந்த இடத்துல வந்திருக்கு அவங்க சிரிக்கும் போதே இது ஒரு கோயில் மாதிரியே தோணுது. பாத்தீங்களா? எல்லா இது. ஏன்னா சிரிக்கிற குழந்தைகிட்ட, அடுத்த தலைமுறை சிரிக்க வச்சு வர்ற குழந்தைகிட்ட வன்முறை இருக்காது, குரோதம் இருக்காது, கெட்ட காரியங்களை செய்ய மாட்டேன். அதான் முக்கியமான விஷயம். சிரிப்பு அவ்வளவு விஷயத்தை செய்யும் சார். பாத்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா? ஏன் பூக்கள் எல்லாருக்கும் பிடிக்குது? எல்லா இடத்துலயும் எதுக்கு பூக்களை பிடிக்கும்? எல்லாரும் ஏன் பூவா பார்த்தோம் ஆசையா புடுங்குறோம்? அது சிரித்து கொண்டே இருப்பதால் பூக்களை எல்லாருக்கும் பிடிக்கிறது. சிரித்து கொண்டே இருக்க மனுஷனையும் எல்லாருக்கும் பிடிக்கும். 6 அடி உயரம்ங்க, பயங்கர கலரு அப்படின்னு இருந்தா கூட சிரிக்கலாம். அவன் ஒரு உம்மனா மூஞ்சிங்க. சிரிக்காத முகத்திற்கும் செத்த பிணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனாலதான் உங்களெல்லாம் நாங்க அடிக்கடி சிரிங்க மயில். சிரிக்கும் போது மட்டும் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்க ஒரு அம்மா பெரிய டாக்டர், பெரிய படிச்சானாக்கும், இவன் என்னைக்கு எண்ணி பார்த்தியான் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, சரின்ட்டு போயிடும். திடீர்னு வந்து கேள்வி கேட்டா என்ன செய்யும்? யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்க ஊரன் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. ஏன்னா ஒன்னும் தப்பா சொல்ல. இப்போ ஒரு ஆள் டாக்டர் போய் உட்கார்ந்தோடனே டாக்டர் சொன்னார், மெதுவா கையை தூக்குங்க, அப்படியே காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்கு, மூச்சு விடுங்க, சட்டையை கலத்துங்க, முதுகை காட்டுங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்க காட்டுங்க, முடிய வெட்டுங்க. 3/4 நேரம் கழிச்சு அவன்கிட்ட போய் என்ன செய்யுது? அவன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா, பிஞ்சு உன செருப்படுத்து அவரே அடிச்சிருக்காரு. ஐயோ முதலே சொல்ல வேண்டியானியா, நீ முதலே கேட்க வேண்டியானியா? ஐயா நாக்கு நட்டு மூக்கு நட்டு ஒரே நீட்டிட்டே போறீங்க. சின்ன இது நம்மளுக்கு தேவையா சார்? நல்லா சொல்றேன், நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம். மெல்லிசான ஒரு இசையை கேளுங்க. தயவு செய்து ஒவ்வொரு இசைக்கும் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துற சக்தி இருக்கு. புன்னாகவரை ராகம் கேட்டீங்கன்னா மேடைக்கு பாம்பு வரும். அமிர்தவரிசி ராகம் கேட்டீங்கன்னா மலையே வரும். ராகத்திற்கு அந்த மகத்துவம். மன அழுத்தம் வரும் போல மெல்லிசா ஒரு பாட்டை கேளுங்க. நீங்க வாட்டுக்கு டங்காட்டு அவுட்டு காட்டு இருக்கிறது டப்புன்னு இதையும் துடிச்சிடும். மெல்லிசா கேட்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு நோயே கிடையாது. நம்மாழ்வார் இயற்கை விஞ்ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? உலகத்திலே 2 நீர் தான் ரொம்ப ஆரோக்கியமான நீர். கண்ணில் வரக்கூடிய கண்ணீரும் வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீரும். இந்த உமிழ் நீர்னால எந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய சக்தி இருக்கு. அதுதான் பூனை நாய் எல்லாம் பாருங்களேன், தான் புண்ணை அப்படியே நாவால நக்கிக்கிட்டே இருக்கு, உடனே ஆறிடும். அதுக்கு எங்கே ஆஸ்பத்திரி போயிருக்கா நாய்க்குட்டி? கிடையாது. அதனால ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்.
அதைத்தான் நம்ம மேடையில் பேசுறோம். முன்ன மாதிரி ஆரோக்கியம் இல்லைன்னு அன்னைக்கெல்லாம் திரும்புற பக்கம்லாம் எங்க ஜிம் இருந்துச்சா, உடற்பயிற்சி கூட இருந்துச்சா? இப்ப திரும்புறவங்களாம் உடற்பயிற்சி. காலையில மெரினா பீச் பக்கம் பாக்குற ஒரு 60 பேர் ஷூ சாக்ஸும் போட்டுக்கிட்டு சவுண்ட் அதிகமா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. கை கால இழுக்குத ஒழிய மூவ் ஆக மாட்டேங்கிறான். அவன் வலது பக்கம் போறேன், வகுறு இடது பக்கம் இழுத்துட்டு போகுது. அதுலயும் நெகட்டிவ் பாசிட்டிவா எடுத்துக்கங்க. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாது. யாராவது போட்டோ எடுக்கும்போது வகுத்த உள்ள இழுப்போம், பின்னாடி இருக்கும் சொல்லுவேன், என்ன முதுகு இங்க இடிக்குதுனே, பாத்தீங்களா? அது ஒண்ணு நடக்கும். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா உங்க மூக்குல இடிக்காது. 1.5 அடி கேப்பு எடுக்கும் தரைக்கும் மூக்குக்கும். ஒல்லியா இருக்கிற சொத்து விழுந்தானா மூக்க காணாம தேடிட்டு இருப்பான். சிரிக்கிறதுக்கு இல்ல, இது விஷயம் தான். எப்பயுமே நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவா மாத்திக்கங்களேன், சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த வாக்கிங் போறேன் சொல்றேன், ஒருத்தன் வகுத்துருச்சோட, என்ன மாப்பிள்ள 8 வருஷமா வாக்கிங் போறேன், 1/2 கிலோ வெயிட் கூட குறையலையே, எப்படா வாக்கிங் போறேன்னு பார்த்தா 4 ஸ்டெப் போறேன் சார். 4 உளுந்த விட கொண்டேன், லவக்கு 2 ஸ்டெப் சுண்டல் கொண்டேன், சாப்பிட்டுட்டு வெயிட்டே குறையல. அப்ப இந்த வாக்கிங் கூட எப்படி இருக்கு தெரியுமா? நடையில ஆரம்பிச்சு வடையில முடிஞ்சிரு. இதுக்கு பேர் வாக்கிங்கா? வேர்க்க அப்படி சட்டை நானே போனா தானே வாக்கிங். சிலர் நாய்க்குட்டியெல்லாம் கூட்டிட்டு வாக்கிங் போவாங்க. ஒருத்தர் நாய்க்குட்டியை கூட்டிட்டு வாக்கிங் போனா ஒரே வாரத்தில் 2 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு. நாய்க்குட்டிக்கு, அவனுக்கு இல்ல. அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து தப்பிட்டு ஓடி. அதே போல தொகுப்புலாம் எடுத்து ஏன் பேச, ஒரு புத்தக திருவிழாவில் புத்தகம் வந்து நெப்போலியன் கூட பாருங்களேன், குதிரையில இருந்து கொண்டே தூங்குறது கிடையாது, குதிரையில இருந்துகிட்டே படிப்பார். ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் மேடையில் அழகா பேச, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நேரு அவர்கள் சொன்னது, நான் நேரத்தை திருடுகிறேன் அப்படின்னா. இப்படி என்னுடைய உதவியாளர் வெளியே நிற்பார், என் பெட்டி கடையில புத்தகம் வச்சிருப்பேன், அவர் உங்களை 5 மணி நேரம் தூங்க சொல்லியிருப்பார், நான் அதுக்கு தெரியாம அந்த பெட்ல இருந்து எடுத்து நான் புத்தகத்தை 1 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுதான் பெரிய விஷயம். அப்படி வாசித்தவர்கள் பூரா வெற்றி அடைந்திருக்கிறார்கள். நான் அன்னைக்கெல்லாம் அந்த அசத்தப்ப அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பேச சொல்லும் போது ரொம்ப சிரமம் எடுத்து தான் பேசுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 எபிசோட் பேசுவேன். அப்பெல்லாம் யூடியூப் இல்லாத காலம், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன், 1 மணி நேரம் பேசுவேன். அப்பெல்லாம் படித்த படிப்பு தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கைதட்டல் வாங்குறதுக்கு எனக்கு உதவியா இருப்பது அன்று நான் வாசித்த புத்தகங்கள். பாத்தீங்களா, புத்தகங்கள் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. 100 பேர் சிந்திக்க வேண்டியது ஒருத்தன் சிந்தித்தால் அவன் கவிஞன், 100 கவிஞர்கள் சிந்திக்க வேண்டியது ஒருவன் சிந்தித்தால் அவன் மேதை, 100 மேதைகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் ஞானி, 100 ஞானிகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் தீர்க்கதரிசி, 100 தீர்க்கதரிசிகள் சிந்திக்க வேண்டியது ஒரு ஆள் சிந்தித்தால் அவன் தான் இறைவன். பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த காலம் கூட இந்த நேரத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்லா வேகமா பேச. எல்லாருக்கும் காலம் ரொம்ப முக்கியமானது. காலத்தை பத்தி அவ்வளவு விஷயம்லாம் பெருமையா சொல்லுவாங்க. அதே போல பணமெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது. ஆப்பிள் கம்பெனி ஓனர் என்ன எழுதி வச்சிருப்பாரு தெரியுமா? சுயசரிதையில 58 வயசுல என்னோட உயிர் போயிடுச்சு, உயிர் பிரிய போறேன், இவ்வளவு சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியங்கள்லாம் என்னை காப்பாற்றவில்லை சொல்லி இன்னைக்கு ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்க, அதனுடைய ஓனர் சொல்லு. அதே போல அலெக்சாண்டர் உலகத்து புறம் தான் கட்டுக்கோப்புல கொண்டு வந்தவே என்ன சொன்னான் தெரியுமா? கடைசியா 3 ஆசையை நிவர்த்தி செய்யுங்கன்னு சொன்னேன் தளபதிட்ட. என்னங்க, என்னுடைய சவப்பெட்டியை தூக்கி செல்லும் போது அந்த தூக்கி செல்ற 4 பேரும் டாக்டரா இருக்கணும், மருத்துவர்கள் தான் என்னை தூக்கி செல்ல வேண்டும். என்னை தூக்கி செல்லும் வழியில் நான் இதுவரை சம்பாதித்த தங்கம், பிளாட்டினம், வைரம் எல்லாத்தையும் தூவிவிட்டே செல்லுங்கள். என்னை அடக்கம் செய்யும் போது சவப்பெட்டிக்கு வெளியே என்னை கையை வெளியே வைத்து பூட்டுங்கள். எதுக்குங்க குழப்பமா இருக்கு, எதுக்கு அரசர் இப்படி செய்யணும் அப்படின்றப்ப அவர் சொல்றார், அலெக்சாண்டர் சொல்றார், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உயிர் பிரியும் போது மருத்துவரை நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது என்பதற்கு தான் என் சவப்பெட்டியை மருத்துவர் தூக்கி செல்ல வேண்டும். நான் சம்பாதித்த பொருள் கூட என் கூட வரப்போவதில்லை அப்படின்றது என்னுடைய நகைகள் ஆபரணங்கள்லாம் வீசிக்கொண்டே வாரு. அதே போல இத்தனை நாடுகளை என் கையில கொண்டு வந்தேன், ஆனா கொண்டு போகும்போது கையில் எதையுமே நான் கொண்டு போகவில்லை என்பதற்கு வெளியே என் கையை வைங்க. பாத்தீங்களா, அது மாதிரி இந்த நேரம் உலகத்திலே சிறந்த காலம், இந்த நேரம் நினைச்சா சந்தோஷம். உலகத்திலே சிறந்த இடம், இந்த இடம் நினைச்சா சந்தோஷம். உலகத்திலே சிறந்த நண்பன் பக்கத்தில். இன்னைக்கு நாளை ஒவ்வொரு நாளையும் அதே போல பாருங்களேன், ஒரு ஊர்ல ஒரு நாட்டாம் மூட்டு நாய் செத்து போச்சு சார். 2000 பேர் வந்து விசாரிக்க, ஐயோ ஒவ்வொன்று குலைக்குமேன்ற ஒருத்தன். அப்ப நாய் ஒவ்வொன்று தான் குலைக்கும், ஏன்னா நாட்டாம் மூட்டு நாய் இல்ல. அடுத்த வாரம் நாட்டாமே இறந்து போயிட்டார், ஒரு நாய் அந்த பக்கம் வரல. இதுதான் உலகம். பாத்தீங்களா எதுக்கா இயங்குதுன்னு பார்த்து அதுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா சந்தோஷமா அல்ல. உண்மையிலேயே